மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் மதசார்பின்மை மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு. அதற்காக ஒரு 8 கிலோமீட்டருக்கு பேரணி ஒன்று நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த நிலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், நல்ல நிர்வாகிகள் கூட, என் நண்பர்கள் சிலர்கிட்ட பேசும்போது நான் கேட்டது என்ன அப்படின்னா, மாநாடெல்லாம் ஓகே, எதனாலங்க இந்த கோட்டு ப்ளூ கலரில் போட்டு தெரிஞ்சிங்க அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, தெரியல, மேலேருந்து ஒரு ஆர்டரு, அதனால எல்லாருமே அந்த கோட்டு போட்டு வந்தோம். ஒருவேளை அது அதிகாரத்தின் பங்களிப்பு, இல்லாட்டி சம வாய்ப்பு, இல்லை மதசார்பின்மை எதையோ பிரதிபலிக்கலாம் அப்படின்னு அவருக்கே சரியா புரிதலை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மதசார்பின்மை மாட்டில் திருமாவளவன் அவர்கள் வைத்த மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு முழுக்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோட்டு போட்டு திருச்சியில் 34 டிகிரி வெயிலில் ஒரு 8 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தெளிவு, அது போடுறதுனால ஒரு உயர்வான நிலை, இல்லை அதை போடுறதுனால ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது என்ன கிடைக்கிற ஒரு அபத்தமான நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் அது மூட நம்பிக்கையும் கூட. சமீப காலத்தில் அந்த மூட நம்பிக்கை நீங்கள் ஓரளவுக்கு வளர்த்துக்கிட்டே தான் வரீங்க. நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னா 14ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதிகளில் இந்த அவுட்டர், அதாவது ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேற்கொண்டு குளிராமல் இருக்கிறதுக்காக வெஸ்டர்னில் இந்த கோட் வந்துச்சு. இந்த கோட்டு பின்னாடி பிளேசர் அது வந்தாலுமே கூட பூமியுடைய அந்த பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, நடு கோட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி, அந்த நாடுகளில் எங்கேயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்டர் லைனில் ஒரு கார்மெண்ட்ஸ் பயன்படுத்துறதே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அங்கேயே போதுமான அளவுக்கு ஹீட் இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று பயன்படுத்தி வச்சுக்கோங்க, வெந்து தணிஞ்சிடும். இதெல்லாம் வெஸ்டர்ன் கலாச்சாரம். அதை நீங்கள் காப்பி அடித்து இல்லாட்டி ஏதோ வகையில் அதுதான் ஒரு பெருமையான விஷயம் நம்புறது இல்லையா, அதுவே அடிப்படையில் ஒரு மோசமான நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. இதை எதுக்கு நீங்கள் விதைக்கவே தெரியல. அதுவும் கொடுமை தெரியுமா, ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பண்ணால் கூட பரவாயில்ல, 8 கிலோமீட்டர் நடந்து போகிற இடத்துல எல்லா பற்றியும் கோட்டு போட சொல்லிட்டு நீங்கள் நடந்து வர சொல்லி பாருங்கள். என்ன கேட்டால் அது ஒரு தேவையில்லாத வேலைன்னு வச்சுக்கோங்க. இது சாதாரணமான விஷயம். ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். அடிக்கடி இந்த கோட்டை போட்டுட்டு அதை வச்சு நம்ம ஒரு உயர்வான நிலைமைக்கு வரோம், இல்லாட்டி அதை வச்சு நம்ம ஒரு சமூகத்தில் சோசியல் கட்டமைப்பில் முன்னேற்றம் நோக்கி இல்லாட்டி அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை மட்டும் கிடையாது, ஒரு முட்டாள்தனமான வாதம் கூட. எனவே இதை நான் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ கருத்தியல் ரீதியாக வரலாம். திருமாவளவன் அவர்கள் அந்த கருத்தியலில் மிக முக்கியமான சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, மதசார்பின்மை மாநாடு. இந்த மதசார்பின்மையில யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க இல்லை எதிர்க்கிறாங்க, இவங்கள மிக கூர்மையான நிலைப்பாடை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்குது அப்படின்றாரு. இந்த கூர்மையான நிலைப்பாட்டில் எங்கே எனக்கு குழப்பம் ஏற்படுது அப்படின்னா, அடிப்படையில் அடிக்கடி இருக்கக்கூடிய விஷயம் நான் தெளிவாக சொல்லுங்க. ஒரு ஆன்மீகம் பிறக்குது, அதை சுத்த சடங்கு சம்பிரதாயங்கள் பிறக்குது. சடங்கு சம்பிரதாயங்களை ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இல்லை மூட நம்பிக்கைகள் உருவாகுது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது, இல்லாட்டி 5 வேளை தொழுறது, இதெல்லாம் சடங்குகள் சம்மந்தப்பட்டது. மனிதனுக்கு அந்த ஆன்மீக நம்பிக்கை நோக்கி சடங்குகள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த சடங்குகள் மீது பின்னாடி பற்றோட ஆன்மீகத்தை விட்டு தினமும் திருநீர் பூசணும், இல்லை 5 வேளை தொழுதா போதும், ஆன்மீக கடமை முடிச்சுன்னு நினைக்கிறான் பாருங்க. அதில் தான் சிக்கல் ஏற்படுதுன்றது ஆன்மீக ஆய்வாளர்களுடைய விஷயம். இதில் நீங்கள் மதசார்பின்மை எடுத்து வைக்கும்போது இந்த தெளிவை எந்த இடத்துலையுமே திருமாவளவன் முன் வைக்கிறதே கிடையாது. இந்த தெளிவை முன் வச்சு வச்சுக்கோங்க, என்ன நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும், என்ன தெளிவு கிடைக்கும் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த மதசார்பின்மைன்னு பேசும்போது இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த மூட நம்பிக்கை இருக்குது, இந்துக்கள் மட்டும்தான் இந்த பிரிவு இருக்குது, இந்துக்கள் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற ஒரு போதனையை ரொம்ப வருஷமா இங்கே அழுத்தமாக திராவிட கட்சிகளால் பரவப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய பொய். இது மத்திய கிழக்கு நாடுகள்லையும் சரி, இல்லாட்டி வெஸ்டர்ன்லையும் சரி, அதாவது தீவிரமாக ஆப்ரஹாமிக் மதங்கள் பரவன எல்லா இடங்களிலுமே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, இன்னும் அதீதமான ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு. எனவே அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு முழுமையாக அழிச்சிட்டு இந்து மதத்துக்கு எதிராக மட்டுமே ஒரு பிரச்சாரம் இருக்கு, அதனால் உருவாக்கப்பட்ட முக்கியமான விஷயம்னா அது இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. எல்லா இடங்களிலுமே சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது, அதை வச்சு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இந்த ஒரு தெளிவுக்கு வந்துச்சுக்கவே, முதலாவது கொள்கை சார்ந்த ஒரு தெளிவு ஏற்படும். மத சார்பின்மைன்ற விஷயத்துல கொள்கை சார்ந்த தெளிவை நோக்கி நீங்க நகர்த்துறதே இல்லை. அதுல முதலாவது குழப்பம். அது பேசிக்கிற திருமாவளவன் இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, நாங்கள் அம்பேத்கருடைய வாரிசுகள், இன்னொரு பக்கத்தே மார்க்சிசத்தின் கொள்கையை தாங்கியவர்கள். ரெண்டுமே பெரிய குழப்பம். என்ன கேளுங்க, அம்பேத்கர் அவர்கள் எந்த காலத்திலுமே இந்த கம்யூனிஸ்டை ஏற்றுக்கிட்டே கிடையாது. கம்யூனிஸ்டுகளால் ஒரு மிகப்பெரிய அழிவு உலகத்தில் உருவாகும்னு அவர் கணிச்சாரு. அதே மாதிரி நடந்துச்சு. கம்யூனிசம் பொதுவாக ஒரு நல்லதை நிகழ்த்துறதா தன்னை காட்டிக்கிட்டு ஒரு பேர் அழிவுகளை உருவாக்கும் அப்படின்றது அம்பேத்கர் அவருடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே அம்பேத்கர் அவர்களையும் மார்க்சிசத்தை நீங்கள் எப்படி ஒரே கையில் ஏந்த முடியும்? எனவே இதுவே அடிப்படையில் ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? இந்த குழப்பத்துக்கு தயவுசெய்து திருமாவளவன் மட்டும் கிடையாது, என் நண்பர்களாக விடுதலை சிறுத்தை கட்சியில் உடைய நபர்களை தெளிவுபடுத்துங்களேன். எந்த இடத்துல மார்க்சிசத்தையும் நீங்க அம்பேத்கரிசத்தையும் ஒண்ணா வைக்க முடியுது? ஒண்ணா வைக்கவே முடியாது. நீங்க இதை வேணா வைக்கலாம். எதுனா இந்திய தேசியத்தையும் அம்பேத்கரிசத்தையும் ஒண்ணா வச்சு வச்சுக்குவேன், அது நல்ல உச்சத்துக்கு தொடும், அது நல்ல ஆரோக்கியமான விவாதங்களை இங்கே உருவாக்கும். நீங்க மார்க்சிசத்தை கொண்டு வைக்கும்போது என்ன கேள்வி உருவாகும்னா, மனித சமூகத்துடைய இந்த ஒட்டுமொத்த வரலாற்றில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா
தொழில் புரட்சி ஆரம்பிச்ச பிற்காலத்துல உருவான இந்த கம்யூனிசம் தான் மனித மூளைகளிலேயே உருவான மிக மோசமான சிந்தனை. மிக மோசமானது மட்டும் கிடையாது, அதிகப்படியான அழிவுகளை கொடுத்த சிந்தனை அப்படின்ற ஒரு உண்மையையும் நம்ம சொல்லியிருக்க முடியும். எனவே முதலாவது ஆன்மீகம், அதை சுற்றி சடங்கு சம்பிரதாயங்கள், இதை பற்றியான தெளிவு கொடுத்தீங்களா? கொடுக்கல. சரி, இந்த பக்கத்து குழப்பாம அம்பேத்கரிசத்தை ஒழுங்காக பிடிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த போது மார்க்சிசத்தை பிடிச்சி நீங்கள் இன்னும் பெரிய அளவு குழப்பறீங்க. இதையே இந்த கொள்கை குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறீங்க, இல்லாட்டி கம்யூனிசம் மார்க்சிசம்ல நான் என்னுடைய கல்லூரி காலத்துலேருந்து பயணித்த காலத்தில் நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இங்கே பட்டியல் சமூக மக்களை எப்படியோ இந்த மார்க்சிசம் இல்லை கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் தூண்டி விடுதுன்னு சொல்லிடுது. தூண்டி விட்டு அதுக்கு இரையாகிறது பெரும்பாலும் இந்த பட்டியல் சமூக மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள். இந்த ஏரியா தான் இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்குது. அதாவது எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் பொதுவானது, ஒரு சமமான வாய்ப்பு இப்படின்னு பேரளவில் சொன்னாலுமே கூட அது நடைமுறைக்கு வரதே இல்லை. அதை ஏனோ இது புரியாமல் இன்ன வரைக்கும் போராட்டங்களை நோக்கியும் புரட்சிகரமான சிந்தனைகளை நோக்கி தூண்டிவிட முடியும்னா அது பட்டியல் சமூக மக்களையும் இல்லாட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இவங்க ஏரியா. இதை சரியாக திருத்த வேண்டிய அவசியம் திருமாவளவன் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்டு. ஆனால் ஏனோ இன்ன வரைக்கும் நீங்கள் மார்க்சிசத்தை எந்த அடிப்படையில் பிடிக்கிறீங்கன்னு புரியவே இல்லை. எந்த இடத்துல அது வெற்றி கண்டுச்சு? ரஷ்யாவில் முழுசாக தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. வேற பக்கம் எங்கிட்டு கிடையவே கிடையாது. சீனா கம்யூனிசம் நாடே கிடையாது. அவன் வேற ஒரு சோசியலிசம் சொல்லிட்டீங்கன்னா அது கம்யூனிசத்தின் பக்கத்தில் போனதே கிடையாது. பின்ன எந்த இடத்துல எந்த நாட்டில் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கம்யூனிசம் இருக்கு அதை தெளிவுபடுத்திட்டு நீங்கள் இளைஞர்கள் சொன்ன வச்சுக்கவேன், அவன் நல்வழிப்படுத்துறா அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ அவனை திரும்ப தூண்டி வரீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய அரசியல் தேவைக்கோ இல்லை யாருடைய அரசியல் பகடைக்காயாவோ இங்கே இளைஞர்களை தூண்டி விட்டீங்கன்னா என்ன நடக்குன்ற வேதனை நான் சொல்கிறேன். 20 வயசுல ஆரம்பிச்சு 32 வயசு வரைக்கும் உட்காந்து அவன் போராட்டம் புரட்சின்னு தெரியும். ஒண்ணுமில்லாம போனதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை பற்றி பார்ப்பான், தன் குடும்பத்தை பற்றி பார்ப்பான். ஒரே ஒரு நாள் அவன் 32-34 வயசுல அவன் குடும்பத்தில் அவங்க அம்மா முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது ஒரு 4 லட்ச ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கவேன், அப்போ யோசிப்பான் நம்ம கடந்த 10 வருஷத்தை முழுசாக வேஸ்ட் பண்ணணும். அதை நீங்களும் தூண்டி விடுறீங்க. முன்னொரு 30 வருஷம் புரியாமல் தூண்டி விட்டானா இன்னைக்கு உங்களுடைய அரசியல் தேவைக்கு தூண்டி விடுறீங்க. அதுக்கடுத்து அம்பேத்கரிசம் பேசுறீங்க இல்லையா, அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போதே திருமாவளவன் இன்னொரு சொல்றாரு, 3வது சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நாம் ஏன் திமுகவுடன் இருக்குன்னு தெரியுமா? கொள்கை பிடிப்பு. அம்பேத்கர் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் எந்த ஜனநாயகத்திலுமே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி பிறக்குது. அந்த அரசியல் கட்சினால அந்த கட்சியோட உட்கட்சியில ஜனநாயகத்தை தன்னால காப்பாற்ற முடியலன்னா அந்த கட்சியே தான் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. அது எதை சொல்றாரு அப்படின்னா, உங்களால் திமுக இன்னொருத்தரை கொண்டு தலைமை உட்கார வைக்க முடியுமா? உட்கார வைக்கவே முடியாது. அது கருணாநிதி குடும்பத்தை சொத்தா மாத்திட்டாங்க. அப்போ கருணாநிதி குடும்பத்தை சொத்தா மாத்துறதுனாலே அதில் ஜனநாயகம் ஒழிஞ்சிருச்சு. அந்த குடும்பம் தலைமையில் வந்து உட்காந்து அந்த கட்சியை தன் குடும்ப கட்சியா மாத்தினாலே வேற எல்லா பக்கட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்துடுறாங்க. அப்போ குறுநில மன்னர்கள் இந்த தோற்றத்துக்கு வந்துடுறீங்க. நீங்க ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகம் முற்றிலும் ஒழிஞ்சு போன ஒரு இடத்துல எந்த ஜனநாயகத்தை தேடி திருமாவளவன் போறாரு? இதை சொல்றது நான் இல்லை, அம்பேத்கர் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்களேன். எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்குன்னு திமுக நிக்கிறீங்க? எந்த ஜனநாயகத்தை அதை காப்பாற்றணும் நிற்கிறீங்க? ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன். கடந்த 50 வருடங்களில் எத்தனை மாவட்ட செயலாளர்களை திமுகவால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பட்டியலின சமூக மக்களை சேர்ந்தாலும் நிப்பாட்ட முடிஞ்சிச்சு? ஏன் நிறுத்த முடியலை? அதை விடுங்க. எத்தனை அமைச்சர்களை அந்த பிற்படுத்தப்பட்ட இல்லை பட்டியலின சமூக மக்களான அமைச்சரவையை தாண்டி ஒரு பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை வேறு துறை சார்ந்தோ அவங்களால அமைச்சராக இங்கே ஆக்க முடிஞ்சிச்சு? ஏன் ஆக்க முடியல? இன்னைக்கும் பல பஞ்சாயத்துக்களை இந்த நிலைமை இருக்கு. பேருக்கு தான் அவங்க ஆவாங்க, மற்றபடி ஆட்சி அதிகாரம் ஃபுல்லாக அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த பக்கத்தில் கூட நிலைச்சுமந்தார்கள் இருக்கும். திமுக வந்த வரலாறே அதான். பிராமண திட்டம், ஆனால் நிலைச்சுமந்தார்கள் வசதியாக வாங்கும். இந்த லட்சணத்தில் அது வந்துச்சு. இதில் ஜனநாயகமும் இல்லை, ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் பால் படுத்திருச்சு கருணாநிதி குடும்பம். இந்த கட்சியை அண்டி பிழைக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தை கட்சியில் எங்கே இருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கானா? இருக்கா, இதை ஏற்றுக்கிறேன். அதுல ஒரு நியாயமான சமத்துவமா இருக்கா? ஏத்துக்கிறேன். அந்த கட்சியினுடைய நியாயமான நிறைய கொள்கைகளை நான் ஏத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூக மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அவருடைய வரலாறை தீவிரமா பேசி இங்க சம வாய்ப்புகளை உருவாக்க நினைக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை ஏத்துக்கிற இடத்துல எங்கிருந்து திமுக வருது? எந்த இடத்துல திமுக அடமான வச்சு அந்த அடிமையா போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு? 4வது பாயிண்ட் வரேன். நீங்க தான் சொல்றீங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க எண்ணிக்கைக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. பின்ன நாங்கள் எதுக்கு ஆரம்பிச்சோம்னா கொள்கைக்காக, பட்டியல் சமூகக்கூடிய ஓங்கி ஒழிச்ச குரலுக்காக. இப்போதான் அவர் ரொம்ப முக்கியமான சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் போது மலைவாழ் மக்களையும் சேர்த்துக்கிறாரு. இத்தனை நீ மலைவாழ் மக்களையும் சேர்த்தது கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்களா? ஏன் அப்படின்னா இந்த அடுக்குகள் இருக்கு இல்லையா, இந்த அடுக்குகள் இருக்க பெரிய பிரச்சனை. அப்படின்னா நீங்க பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய 50 முக்கியமான ஜாதிகள் இருக்கு இல்லையா, அதுல 4 ஜாதிகள் சேர்ந்து மற்ற எல்லா ஜாதியுமே அடுக்கு முறையில் கீழே இருக்காங்க.
அவங்கள அதுக்குள்ளேயே அடக்குமுறை இருக்கு. இது அம்பேத்கர் ஏத்துப்பார், நீங்க ஏத்துப்பீங்களா? விஷயம் இதுதான், இங்க சிக்கலாக தான் இருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா சாயம் பூசுறீங்க, ஏன்னா கூட்டம் சேர்க்க பார்க்குறீங்க. அதுக்கு ஆறாவது விஷயம் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா இடங்களும் பரவி இருக்கோம். என்னன்னு பரவி இருக்கீங்க? கூட்டம் பரவி இருக்கீங்க, கொள்கையா பரவி இருக்கீங்க. என்னால கூட்டம் சேர்க்க முடியுது. இதுவே ஒரு ஆபத்தான மனநிலை இல்லையா? ஆபத்தான மனநிலைக்கு உச்சம் இது. கூட்டம் சேர்த்தா என்னால குரல் கொடுக்க முடியும், யாரையும் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற போக்கு அராஜகமானது. அதை பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் செய்யறதை நம்மளே கண்கூட பார்க்கறது உண்டு. என்ன தெளிவா சொல்றேனே, சென்னையை சுற்றி புறநகரங்களில் கட்ட பஞ்சாயத்து பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேர் யாரு? வெளிப்படையா பேசுவோம். எங்கேருந்து வருது இங்கே ஜனநாயகம்? எங்கேருந்து வந்து பட்டியல் சமூக அழுத்த நிலைமை? இவங்களை யார் அழுத்துறான்? எனது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள், என்னுடைய அதோட தொண்டர்கள், அதுடன் தொடர்புடைய நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சென்னையை சுற்றி அதிகம். இதை ஏற்றுப்பார திருமாவளவன்? எனக்கே இதை கண்டிச்சது உண்டா கட்ட பஞ்சாயத்தை? எனவே இதையெல்லாம் ஆரோக்கியமா போறது கிடையாது. முதல் குழப்புறீங்க, அடுத்த ஆரோக்கியம்லாம் நோக்கி நகர்த்துறீங்க. இதுல அடுத்த நிலைமையில விஜய் அவர்கள் மீது நேரடி தாக்குதல். இது திமுக சொல்லி தான் அவர் தாக்குனா தான் நான் உறுதியா சொல்றேன். திமுக மறைமுகமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரடியா தான் செய்ய வக்கீல் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா, தன்னோட கூட்டணி கட்சியில கூப்பிட்டு இதெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லும். அதுக்காக பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்க விஜயை தாக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கொள்கை உடன்பாடோட இருக்கக்கூடிய இல்ல கொள்கை நகரோட இருக்கக்கூடிய நீங்க விஜயை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்துல நீங்க விஜய் பேச வேண்டிய அவசியம் வருது? நடிகை விஜய் அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சினிமா கவர்ச்சியோடு சிலர் வருகிறார்கள், அதனால இங்க பட்டியல் சமூகங்களுடைய ஓட்டு பிரியும் நினைக்கிறாங்க. பிரியும் நினைக்கிறாங்களா? இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய கூட்டணியுடைய தலைமையா இருக்கக்கூடிய திமுக நினைக்குதா? அந்த திமுகவுடைய கவலையை தான் நீங்க அழுத்தமா உள்ள பதிக்கிறீங்க. அதனால மீண்டும் மீண்டும் அந்த கூட்டத்தில் சொல்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஓட்டு போடுவீர்களா அப்படின்னு கத்திடுறீங்க. அது அவங்களோட ஜனநாயக உரிமை. நாளைக்கு ஒருத்தர் வராரு, உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க திமுகவுக்கு அடிமையா போயிட்டீங்க, நான் வெளியே வந்துக்கிறேன், நான் யார் எங்களுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கொடுக்கக்கூடிய விரும்புகிறார்கள் இல்லை வாய்ப்புகளை உருவாக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் போடுறேன். இந்த இடத்துல வாய்ப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், அதை வச்சு 7வது விஷயத்துக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, நீங்க சொல்லும் போது அதிகாரத்தை கைப்பற்றணும், சிஎம் முக்கியம் இல்லை, பிஎம் பதவிக்கே வரணும். பட்டியல் சமூக மக்கள் வரவேற்க வேண்டியது, பாராட்டப்படத்தக்க ஒரு சிந்தனை, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்ன கேள்வி அப்படின்னா, அதிகாரத்தை அடைவது மட்டுமே எப்படி ஒரு கொள்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தை அடைவது ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம், அதை வச்சு தன்னுடைய கொள்கையில நிறைவேற்ற முடியும். ஆனா பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை, நடுத்தர மக்கள் இல்லாட்டி படிச்சு வேலை தேடக்கூடிய வாய்ப்பு தேடக்கூடிய இளைஞருடைய பிரச்சனை தெரியுமா? இங்க வாய்ப்பே சமமா இருக்கிறது இல்லை. எல்லா மட்டத்திலையும் வாய்ப்பு சமமா இருக்குன்னு உங்களால நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு டாஸ்மாக்ல கொடுக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட்ல ஆரம்பிச்சு இந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்க நான் சொல்றேன், அதை கைப்பற்றின லிஸ்ட்டை நான் சொல்றேன். அது எந்த இடத்துல பட்டியல் சமூக மக்களை சேர்ந்த நபர்கள் ஒரு தொழில் தொடங்கி கான்ட்ராக்ட் நடத்த முடியும் நினைக்கிறீங்க? நான் சொல்லவா? தமிழகம் முழுவதும் கடந்த 50 வருடங்கள்ல பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வளர்ச்சி பணிகளை செஞ்சதை கான்ட்ராக்ட் எடுத்தாம பாருங்க, அவனை அதை வச்சு கொள்ளடிச்சவங்க, அதுல கூட அவங்க பங்கு போன கிடையாது. இந்த லட்சணத்துல நீங்க வச்சிருக்கீங்க. வாய்ப்புன்றது எல்லா பக்கத்தும் வரணும், அது பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்க சொல்லல. ஆனா ஒருத்தர் படிச்சு முன்னேறும் போது அவனுக்கான வாய்ப்பும் கருணாநிதி குடும்பத்துக்கான வாய்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். 2 இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஒரே மாதிரி இருந்தால் ஒழிய அங்கே வாய்ப்பு சமமா பகிர்ந்து கொடுக்கப்படும். இங்க வாய்ப்பு அப்படி கிடையாது. நீங்க வாய்ப்பை 50 வருஷம் முழுமையா கெடுத்து குடிச்சோடாக்கிருக்கீங்க. அதனால நடுத்தர சேர்ந்த படிச்ச இளைஞர்கள் இங்க இதுக்கு மேல இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஒன்னும் அரசியல் கட்சி அண்டி புழைக்கணும், அதாவது மந்திரியுடைய மனைவிகளுக்கோ இல்ல மந்திரியுடைய மச்சினிச்சிகளுக்கோ அவைகள் யாரையா காக்கா பிடிச்சி வந்தாதான் உண்டு. இங்க திறமைக்கு வாய்ப்பு கிடையாது. அதை விட ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி காக்கா பிடிக்கிறவங்களுக்கு அந்த கூட்டத்துல நம்மளும் ஒரு கூட்டம் சேர்த்துட்டு போனாதான் உண்டு. இப்படி கேவலமான ஒரு அரசியலை எல்லா மட்டத்திலையும் கட்டமைச்சிட்டு நான் அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றுறது மட்டும்தான் என்னுடைய அதிகப்படியான கொள்கை கோட்பாடு. இங்க இந்த வாய்ப்புகளை பற்றியான எந்த பேச்சும் கிடையவே கிடையாதுன்னா, நீங்களே தான் அதே பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துறீங்க. அந்த மக்களுடைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை சமமா பிரிச்சு வை. அது பட்டியல் சமூக மக்களுக்கான குரல் மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களுக்கான குரலா இருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு ஒழுங்கா வைடா, எவன் திறமையான முன்னேற ஆரம்பிடா அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது நியாயமா இருக்கும். அந்த இடத்துல இப்படி கூட சொல்லாமே, பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒதுக்கக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து கான்ட்ராக்ட் வேலை பார்க்கக்கூடிய இருக்காங்களே, அதுக்கே பட்டியல் சமூக மக்களை சேர்ந்த நபர்கள் தொழில் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. இப்படி கூட சொல்லுங்க, இப்படி கூட சொல்லுங்கன்ற வாய்ப்பு அட்லீஸ்ட் பகிர்வா செய்யும். இங்க வாய்ப்பு பகிர்மானமே கிடையாது. ஒட்டுமொத்த வாய்ப்பும் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச திமுக குடும்பம் வந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 50 குடும்பம் தான் சாப்பிடும். அந்த 50 குடும்பத்தில் ஒருத்தர் கூட பட்டியல் சமூகம் கிடையாது. இந்த லட்சணத்தில் வச்சது ஜெகத்ரட்சகன்ட்ட போய் நின்றீங்க, ஞாபகம் இருக்கா? போய் நின்றீங்க சார், ஓட்டு சூப்பராக வச்சுக்கோம்,
ஒவ்வொரு கிராமத்திலையும் சொல்லி வச்ச மாதிரி திருமாவளவன் வாங்கி கொடுத்தாரு. எதை வச்சு வாங்கி கொடுத்தாரு? அந்த அப்பட்டமா அவங்க பேசுறது ஜாதி அரசியல். அங்கே போய் நீங்க கையை கட்டி நிக்கல சொல்லுங்க, இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நீங்க பண்றீங்க? இன்னும் ஊரை ஏமாத்திடுறீங்க. நான் பட்டியல சமூக மக்களுக்கு இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்றது சரியா இல்ல திருமாவளவன் அவர்கள் சொல்றது சரியா? நீ மேடையை போட்டு என்ன மாதிரியான கேள்வி வேணா கேளு, பதில் சொல்ல நான் தயார். ஆனா இருக்க வேண்டியது தெளிவு என்னன்னா, மத சார்பியம்னா என்ன, மத நல்லிணக்கம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, சடங்கு சம்பிரதாயங்களை உருவான மதம்ன்ற தோற்றம் என்ன, மதம்னு ஒன்று இந்தியாவில் தோன்றுச்சா, ஆன்மீகம் இருந்துச்சா, இங்கே எந்த விதத்தில் ஆபிராமிக் மதம் கூட இது மாறுபட்டுச்சு. அடுத்து அரசியல் ரீதியாக இங்கே வாய்ப்புகள் எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமாக பகிர்ந்தப்படுதா? இந்த சமமாக பகிரப்படுன்றத கடந்த 50 வருஷத்தில் இந்த திராவிட கட்சிகள் நிறைவேற்றினாங்களா? இதன் அடிப்படையில் திமுக குடும்பத்துக்கு எந்த அடிப்படையில் பிசிகா தேவை இருக்கு? அதனும் மேலாக அம்பேத்கர் சொல்ற ஜனநாயகம் எந்த கட்சியில் இருக்கு? திமுக ஃபர்ஸ்ட் இருக்கா? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்ச ஒரு கட்சியோட என்ன ஜனநாயகத்தை இங்கே நிலைநாட்டிட முடியும்? அந்த கட்சியுடன் நம்ம போறது அம்பேத்கரிசத்துக்கே எதிரானது இல்லையா? இந்த விவாதங்களை உருவாக்குங்க. நான் அம்பேத்கரிசம் மட்டும் கிடையாது, மார்க்சிசம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வரலாறு பேச தயார். அதோட சேர்த்து இந்த ஒரு கோட்டு போட்டையும் பாருங்க, அதையும் பேச தயார். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.